தமிழ்நாட்டில் அக்டோபர் 1 முதல் இன்று வரை 37 விழுக்காடு கூடுதலாக வடகிழக்கு பருவமழை பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு நடுவம் தகவல். மோசமான வானிலை காரணமாக சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு நாளை வரை வானூர்தி சேவை ரத்து. நீர்வரத்து குறைந்ததால் பூண்டி ஏரியிலிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 12,000 கன அடியாக குறைப்பு. விவசாயிகளுக்கு வழங்கப்படும் பிணையமில்லா வேளாண் கடன் உச்சவரம்பு ஜனவரி முதல் 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாக ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. கும்பகோணம் பகுதியில் தொடர் மழை காரணமாக தண்ணீரில் மூழ்கிய நெற்பயிர்கள். அரசு இழப்பீடு வழங்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை. உச்சநீதிமன்றம் எடுத்துக் கூறியும் வன்னியர்களுக்கான 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை தமிழக அரசு தர மறுப்பதாக ஜி.கே. மணி குற்றச்சாட்டு. திருவண்ணாமலையில் நடைபெற்ற கால்நடைகள் மற்றும் குதிரை சந்தையில் போதிய விற்பனை இல்லாததால் வணிகர்கள் கவலை. தென்காசி மாவட்டம் கடனாநதி, ராமநதி அணைகளிலிருந்து 12,000 கன அடி உபரிநீர் திறப்பால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. ராஜபாளையத்தில் பெய்த மழையால் இடிந்து விழுந்த கூலி தொழிலாளியின் வீடு. யாரும் இல்லாததால் நல்வாய்ப்பாக பெரும் விபத்து தவிர்ப்பு. தென்கொரிய அதிபர் யூன் சுக் யோலை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானம் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றம்.